இந்திய அஞ்சல் துறையில் 36 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கர்னல் சுந்தரம். அஞ்சல் தலையின் மீது அதிக ஆர்வம் கொண்ட இவர் தனது ஓய்வு காலத்திற்கு பின்பு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னிடம் உள்ள தபால் தலைகளை பல்வேறு பள்ளிகளில் கல்லூரிகளில் காட்சிப்படுத்தி மாணவர்களிடம் அஞ்சல் தலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் தூத்துக்குடி ராஜீவ் நகர் கோக்கூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் தனது வீட்டில் நிரந்தரமாக அஞ்சல் தலை மற்றும் அஞ்சல் உரைகள் காட்சி அறை ஒன்றை ஏற்படுத்தி மாணவ மாணவியர்களுக்கு அஞ்சல் தலை மூலமாக இந்திய நாட்டின் வரலாறு, பாகிஸ்தான் போர், சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகள், அஞ்சல் உரைகள் இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படை, கடலோர காவல்படை போர்களில் இந்திய வெற்றிகள், வெளிநாடுகளில் இந்திய ராணுவம் பணியாற்றியதை நினைவு கூறுவதற்காக வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகள், ராமாயணம், மகாபாரதம் போன்றவற்றை விளக்கும் அஞ்சல் தலைகள், நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை விளக்கும் அஞ்சல் தலைகள் என 5,000க்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகள் அடங்கிய ஒரு கண்காட்சி கூடத்தை அமைத்துள்ளார். இந்த கண்காட்சி கூடத்தை தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் அவ்வப்போது வந்து பார்வையிட்டு நாட்டின் வரலாற்றை அறிந்து பயன்பெற்று வருகின்றனர். இந்த அஞ்சல் தலை கண்காட்சியை பார்வையிட்டவர்கள் இது குறித்து பாக்குறதுக்காக வந்தோம். சும்மா சில ஸ்டாம்ப்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தோம். ஆனா அங்க ரொம்ப கலெக்ஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடமா இது தோணுது. போராட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து நாட்டோட வரலாறு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறையவே நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தபால் தலை மூலம் ஒரு நாட்டினுடைய வரலாறு, அதனுடைய கலாச்சாரம், அதனுடைய வளர்ச்சிகள் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் ஒரு நல்ல ஹாபியாக பிளாட்டிலே அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டால் அவர்களுக்கு மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி இரண்டும் அவர்களுக்கு வளரும். காலம் முழுதும் ராணுவத்தில் பணியாற்றி இந்த நாட்டுக்காக பணியாற்றிய பின்பும் ஓய்வு காலத்தில் ஓய்வு இருக்காமல் இந்த நாட்டிற்காகவும் வருங்கால சமுதாயத்திற்காகவும் இந்த ஒரு தபால் தலை கண்காட்சியை வீட்டிலேயே கண்காட்சி அமைத்து மாணவ மாணவர்களுக்கு விளக்கி வரும் கர்னல் சுந்தரம் அவருடைய பணி மிகவும் பாராட்டுக்குரியதாகும். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.